காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமையாவோட குடும்பம் இருந்துச்சு. ராமையாவுக்கு மனைவி லக்ஷ்மி, பொண்ணு மல்லிகா இருந்தாங்க. ஏனுங்க, இந்த வருஷம் விவசாயம் எப்படி செய்ய போறீங்க? வயலை பாத்தீங்கல்ல, நம்ம வயல் காஞ்சி போயிருக்கு. சொல்லப்போனா வெடிப்பே விட்டுருக்கு. இப்போ நம்ம வயலோட தாகத்தை தீக்கணும்னா அதுக்கு மழை பெஞ்சா மட்டும்தான் முடியும். எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை விவசாயத்தை நம்பிதானே இருக்கு. ஆமா லக்ஷ்மி, இந்த வருஷம் மழை பெய்யவே இல்லை. எனக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. தாகமா இருக்கும்போது தண்ணி குடிக்கலனாலும் முடியலப்பா. தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருக்கிற தண்ணியை குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்லம்மா, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். வெயில் அதிகமா இருக்குல்ல, பாவம் ஜனங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ. இந்த வெயிலை தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். இனி அந்த கடவுள் விட்ட வழிதான், பார்க்கலாம். எப்படியும் மழை காலத்தில் மழை பெஞ்சா கொஞ்சமாவது வயலுக்கு தண்ணி கிடைக்கும், நம்ம கஷ்டமும் தீரும். இப்படியே சில நாட்களும் போச்சு. ஒரு நாள் ஐயனார் ராமையாவை வயல்கிட்ட சந்திச்சான். ராமையா, இந்த திருவிழாக்கு முன்னாடி மழை வந்தா நல்லா இருக்கும். வயலாவது கொஞ்சம் ஈரமா இருக்கும். மழையைத்தான் நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு. இந்த வருஷம் மழை பெஞ்சாதான் நமக்கு விவசாயம், இல்லைனா சும்மா தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி நேரம் லக்ஷ்மி ராமையா கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, உங்களுக்கு கேக்குதா? இடி இடிக்கிற சத்தம் கேக்குது பாருங்க. ஒருவேளை மழை வருமோ? நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைனா இந்த தடவை மேகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு நிறைய மழையை கொடுக்கும். என்னங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? ஒன்றும் இல்லை லக்ஷ்மி, என்னோட சின்ன வயசுல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி மழை பெய்யாம விவசாயம் செய்ய முடியாம அவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்களாமா. கடவுள்கிட்ட மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு மழை வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பயங்கரமா மழை பெஞ்சுதாமா. அந்த மழையை பார்த்து அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாமா. அந்த மாதிரி நேரத்தில் தான் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இடி இடிக்கிறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஒரு நாள் அந்த கிராமத்தோட தலைவரான வீரையா ஊர்க்காரங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. உங்க எல்லாரையும் வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு தான் உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு சொன்னாரு. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேரு சுரேஷ். நான் அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கேன். அரசாங்கம் இந்த வெயில் காலத்துல உங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்காக என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்க ஊருக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தேவைதான். மழை வராம நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்ப பயிர் வைக்கிறதுன்னு கூட தெரியல. விவசாயம் செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை முன்னேறாது இல்லப்பா. விவசாயிங்க வாழ்க்கையே இப்படித்தான். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் விளைச்சல் நல்லபடியாக விளையும். அடுத்த வருஷமே விளைச்சல் தண்ணியில் மூழ்கி போயிடும். ஆனாலும் அடுத்த வருஷம் விவசாயிங்க எல்லாருமே கடன் வாங்கியாவது பயிரை மறுபடியும் வைப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணியும் விளைச்சல் விளையலன்னா கடனை தீர்க்க முடியாமல் எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்காகத்தானே நான் இங்கே வந்திருக்கேன். விவசாயிங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை சொல்கிறதுக்காகத்தான் அரசாங்கம் என்ன அனுப்பி வச்சிருக்கு. ஆனால் மழை பெய்யாததுக்கு உங்களால் என்னங்க செய்ய முடியும்? மழை வரலனாலும் ஏதாவது புதுவிதமாக யோசிச்சு உங்கள் வயலுக்கு தண்ணியை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். ஐயா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் தண்ணியே இல்லாமல் என்னங்க ஐயா பண்ண முடியும்? நீங்கள் என்னைக்காவது மழைநீர் சேகரிப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்வை சொல்கிறேன். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா மழை வரலனாலும் பரவாயில்ல, உங்களால் விவசாயம் செய்ய முடியும். அதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே செய்யணும். சுரேஷ் சொன்னதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே அதுக்கு சரின்னு சொன்னாங்க. ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா ராமையா கிட்ட, அப்பா, அந்த சுரேஷ் அண்ணன் ரொம்ப நல்லவரு போல தெரியுது. மழை தண்ணிய எப்படி சேமிக்கிறதுன்னு நமக்கு கத்துக் கொடுக்கறாரு போல. அப்படியா? எப்போ வந்து சொன்னா? உனக்கு எப்போ இது தெரியும்? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, நேத்து அந்த சுரேஷ் அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு வந்து
மழைநீர் சேமிப்பை பத்தி பாடம் எடுத்தாரு. தண்ணியை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறது, தண்ணிய எப்படி சேமிச்சு வச்சுக்கிறது, மழை தண்ணியை எப்படி சேமிக்கிறது, அப்படியே எதிர்காலத்துக்கு யாருக்கும் தண்ணி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாம இப்ப இருக்கிற தண்ணியை மொத்தமும் பயன்படுத்தாம அடுத்த தலைமுறைக்காகவும் மிச்ச வைக்கிறது எப்படி எல்லாம்னு கத்து கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப புத்திசாலியா தான் தெரியறான். இன்னொரு விஷயமும் சொன்னாருப்பா. நம்ம ஊர்ல விவசாயிங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராத்திரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க போறாராம். அப்படியா? அரசாங்கம் இவ்வளோ உதவியாவது செஞ்சுக்கிட்டு இருக்கே. எதுக்கு சொல்றேன்னா, என்ன மாதிரியே இந்த ஊர்ல நிறைய பேருக்கு படிப்பறிவே கிடையாது. இதே மாதிரி ராத்திரி பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சா எல்லாருமே நல்லபடியா போய் படிக்க முடியும். அடுத்த நாள் சுரேஷ் எல்லாரையுமே ராத்திரி பள்ளிக்கூடத்துக்கு வர சொன்னான். வழக்கமா வெயில் காலத்துல வெயில் அதிகமாகும் போது வெப்பசலனம் காரணமா மழை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த வெயில் காலத்துல கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அப்படின்னா இந்த வருஷம் தைரியமா பயிர் வைக்கலாமா? மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நான் இனிமே உங்க கூடவே இருக்கேன். நாம சின்னதா ஒரு தண்ணி தொட்டியை கட்டலாம். அதுக்கு பக்கத்துலயே பயிரும் வைக்கலாம். எப்படியும் மழை வரும்போது அந்த தண்ணி தொட்டியில தண்ணி தேங்கி நிற்கும். தண்ணி தொட்டிக்கு பக்கத்துலயே பயிர் வைக்கிறதால பக்கத்துல என்ன பயிரிடுறோமோ அதுக்கு அந்த தண்ணியே போதுமானது. விவசாயத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இந்த யோசனை நல்லாதான்ப்பா இருக்கு. அப்படியே பண்ணலாம். நீ சொன்ன மாதிரியே நாங்க எல்லாரும் செய்யறோம். ஆமா ஆமா, சுரேஷ் சொல்றது சரியா தான் இருக்கு. நாம எல்லாரும் சுரேஷ் சொல்றபடியே இனி நடந்துக்கலாம். ஒரு நாள் மல்லிகா அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா ஆகாயத்தை பாத்தியாமா? மேகங்கள் எல்லாமே எவ்வளவு கருப்பா இருக்குல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. இந்த மேகங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளே, எப்படியாவது நல்லபடியா இந்த மழை வந்தாகணும். அப்பதான் ஒரு பச்சை பசேல்னு மாறும். இப்பவாவது கடவுளுக்கு மனசு வந்துச்சே. இன்னும் என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் வயல்ல விதைகளை தூவுங்க. அதை நான் எப்பவோ போட்டுட்டேன். முன்னாடியே தூவிட்டீங்களா? ஆனா மழை வரும்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம ஊருக்கு வந்திருக்காரே சுரேஷ் தம்பி, அவரு இன்னும் 2 நாள்ல மழை வர வாய்ப்பு இருக்கு, அதனால விதைகளை போடுங்கன்னு சொன்னாரு. நான் உடனே போட்டுட்டேன். அதுக்குள்ள அங்க வந்த ஐயனார பார்த்து ராமையா, என்னடா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கேடா. இன்னும் மழையில நனையணும் போல தான் ஆசையா இருக்கு. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. ஊர்ல இருக்கிற எல்லாருமே வெளியில வந்தாங்க. சந்தோஷமா அந்த மழையில நனைய ஆரம்பிச்சாங்க. பசங்களும் மழை வந்ததை பார்த்து சந்தோஷமா மழையில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. அப்போ மறுபடியும் ஒரு நாள் சுரேஷ், இது நம்மளுடைய முதல் வெற்றிங்க. நீங்க எல்லாரும் நான் சொன்னபடியே நடந்துக்கிட்டீங்க. நாம கட்டின தொட்டியில தண்ணி இப்போ நிறைஞ்சி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மழை பெய்யலனாலும் அந்த தண்ணி உங்க எல்லார் வயலுக்கும் பயன்படும். மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனா மழை வர்றதுக்கு முன்னாடியே இப்படி முன்னெச்சரிக்கையா தண்ணி தொட்டி கட்டி வச்சிட்டோம்னா மழை வரும்போது அந்த தொட்டியில தண்ணி நிரம்பி இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை நாம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். மழை எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்பதான் விவசாயியோட கடமை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு விவசாயிங்க முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கணும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்கு இது ஒரு நல்ல வழிதான். இப்ப மட்டும் இல்ல, நாம எப்பவுமே ரொம்ப புத்திசாலித்தனமா தான் யோசிக்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுரேஷ் அந்த ஊர்ல இருந்து போயிட்டான். சுரேஷ் அங்கிருந்து போனாலும் கூட சுரேஷ் சொல்லி கொடுத்த அந்த வழியில தான் விவசாயிங்க எல்லாரும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு விவசாயத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ஊருக்குள்ள கிணத்து தோண்டினாங்க. அதே மாதிரி அங்கங்க தண்ணியை சேமிக்கிறதுக்கு பள்ளங்களை தோண்டினாங்க. நிறைய மரங்களை நட்டு வச்சாங்க. அப்படியே தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணவும் கத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மல்லிகா, அப்பா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். நானும் சுரேஷ் என்ன மாதிரி விவசாய படிப்பை படிக்கலான்னு இருக்கேன்ப்பா. விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சா இன்னைக்கு அவரு எப்படி நம்ம விவசாயத்துக்கு உதவி செஞ்சாரோ அதே மாதிரி நாளைக்கு நான் எல்லாருக்கும் விவசாயத்துக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா? அதனால அவர் என்ன படிச்சிருக்காரோ அதே படிப்பை படிக்கலான்னு இருக்கேன். என் பொண்ணு தங்கம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நீ படி. உனக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். நீதி எப்பவுமே மழைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும்.
எப்பவுமே இயற்கையை மட்டும் நம்பிக்கிட்டு உட்காரக்கூடாது. நம்மளால முடிஞ்ச முயற்சியை செஞ்சு நம்ம அறிவை பயன்படுத்தி இயற்கையா நமக்கு ஏதாவது கொடுக்கும்போது அதை சேமிச்சு வச்சுக்கிறதுக்கான வழியை நாம தேடினோம்னா நாளைக்கு எந்த கஷ்டமும் இல்லாம வாழலாம். ராமையா ஜானகி அம்மாவுக்கு ஒரே ஒரு புள்ள. அவன் பேரு கிரி. பல வருஷத்துக்கு அப்புறமா பிறந்த புள்ளைங்கிறதுனால அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. எப்பவுமே கிரி கிட்ட எந்த ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க. கிரி அப்படியே வளர்ந்து பெரியவனாவும் ஆனான். ஆனாலும் இன்னி வரைக்கும் கிரிக்கு நல்ல நண்பர்கள் யாருமே இல்ல. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சாப்பிடுறது தூங்குறத தவிர கிரிக்கு வேற எதுவுமே தெரியாது. ஒரு நாள் ராமையாவும் ஜானகியும் புள்ளைய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க. அங்க பூசாரி எல்லாருக்காகவும் ஆர்த்தி தட்டை கொண்டு வந்து காட்டினாரு. அப்படியே கிரிக்கிட்டையும் கொண்டு போனாரு. அப்படின்னு கிரிக்கிட்ட அவரு சொன்ன உடனேயே கிரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர்கிட்ட இருந்த அந்த ஆர்த்தி தட்டை அப்படியே வாங்கிட்டான். அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கிரி கையில இருக்கிற தட்டை பூசாரி கையில கொண்டு போய் வச்சா. 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, கோவில்ல உன் புள்ள பண்ண வேலையில எல்லாரும் முன்னாடியும் என் மானம் பறந்துடுச்சு. அட பாவம் சின்ன பையங்க, அவனுக்கு என்ன தெரியும்? சரியா பேச தெரியாத குழந்தைய தான் சின்ன பசங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி 27 வயசானவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல. நீங்க எப்பவும் இப்படிதான் திட்டுவீங்க. பொண்டாட்டி கிட்ட பேசி இனி புண்ணியம் இல்ல அப்படின்னு ராமையாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பவாவது அவருடைய புள்ள சரியாகல அப்படின்னா ஒரு கல்யாண சம்மதத்தை அவனுக்காக தேட முடியாது அப்படின்னு அவரு கவலைப்பட்டாரு. அதனால புள்ளைக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இப்படி ஒரு நாள் ராமையா ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அவன் படிச்ச பள்ளிக்கூடத்தை பார்த்தான். அந்த பள்ளிக்கூடத்துல சின்ன வயசுல அவனுக்கு பாடம் எடுத்த வாத்தியார் இருந்தாரு. அவரை பார்த்து அவன் உள்ள போனான். ஐயா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது. ஆனால் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு. நான் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி என் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சொல்கிறீங்களா ஐயா? இங்கே பாருப்பா, பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம்தான் பரீட்சை வைப்போம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. முதல்ல பரீட்சையை வச்சுட்டு அப்புறம்தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். சரி சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை? என் புள்ளைக்கு செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிட்டேன். அவனுக்கு எதுவுமே தெரியல, முட்டாள் மாதிரி இருக்கான். அவனை திருத்துறதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் உங்ககிட்ட படித்து எத்தனையோ பேர் பெரியாளாக இருக்காங்க. அதில் என் பிள்ளையும் ஒருத்தனா இருக்கட்டும். நான் இப்போ தானப்பா உன்கிட்ட சொன்னேன், வாழ்க்கை முதல்ல பரீட்சையத்தான் வைக்கும், அதுக்கப்புறமா தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். உன் பிள்ளையோட விஷயத்துலையும் அதையே பண்ணு. வேலை செய்ய வச்சாதான்ப்பா வேலை செய்வான். போக போக அவனே எல்லாத்தையும் கற்றுப்பான். சரிங்க ஐயா, நான் அப்படியே பண்ணுறேன். அப்படின்னு ராமையா வீட்டுக்கு வந்தாரு. புள்ளைக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கிரிய கூப்பிட்டாரு. டே கிரி, வயலுக்கு வேலைக்காரங்க யாரும் வரல. நீ போய் செடிங்க செத்து போகிறதுக்குள்ள தண்ணியை ஊற்றிட்டு வா. ஆமாம், நம்ம வயல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுப்பா. சரி, வெளியில் போ. இடது பக்கமாக கொஞ்சம் தூரம் நடந்து போனீன்னா அங்கே ஒரு ஆலமரத்தை நீ பார்ப்ப. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல் தான் நம்ம வயல். அங்கே போய் உனக்கு தெரியலன்னா யாருக்கிட்டையாவது கேளு. ஆ, சரிப்பா. அப்படின்னு கிரி அப்பா சொன்னதுனால வீட்டை விட்டு வெளியில வந்தான். அங்க இடது பக்க வழியில எவ்வளவு தூரம் நடந்து போனாலும் ஆலமரம் வரவே இல்லை. அதனால அந்த பக்கமா வர ஒருத்தர் கிட்ட அவன் கேட்டான். ஏங்க, இங்க எங்களோட வயல் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு? உனக்கு வயல்ல என்ன வேலை? எங்க அப்பா வயல்ல செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற சொல்லி சொன்னாரு. வசமாதான் மாட்டியிருக்கான். இப்ப இவனோட வயலை காட்டாம என் வயலை காட்டினா பணம் கொடுக்காமலே இவன் வேலை செஞ்சு கொடுத்துடுவான் அப்படின்னு நினைச்சு சூரி கிரிய அவன் கூடவே கூட்டிக்கிட்டு போய் அவனுடைய வயலை காட்டி இதுதான் உங்க வயல் அப்படின்னு சொன்னான். ஆமா, இங்க தண்ணி எங்க இருக்குங்க? அதோ அங்க இருக்கு பாரு கிணறு. அந்த தண்ணியை தான் கொண்டு வந்து ஊற்றணும். சரி, செடிங்களுக்கு பார்த்து தண்ணியை ஊற்று. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரிங்க.
அப்படி சூரி வீட்டுக்கு போன உடனேயே கிரி கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி வந்து ஒவ்வொரு செடியையும் புடுங்கி போட்டு அதோட வேருக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். மத்தியானத்துக்குள்ள வயல்ல இருக்கிற பாதி செடியை பிச்சு போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா வந்த வேலைக்காரங்க கிரி பண்ண வேலைய பார்த்தாங்க. உடனே அவங்க ராமையாவோட வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. ராமையா கிட்ட நடந்தத சொன்னாங்க. ராமையா உடனே மாட்டு வண்டியில ஏறி அந்த வயலுக்கு வந்தான். அதுக்குள்ள சூரியும் அங்க வந்திருந்தான். அட என்ன கிரி இது, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு செடிங்க எல்லாத்தையும் பிச்சு போட்ட? ஐயோ ஐயோ ஐயோ, என் வயல் எல்லாத்தையும் வீணாக்கிட்டானே, என் மொத்த விளைச்சலும் வீணா போயிடுச்சே. டே கிரி, உன்னை யாருடா இங்கே வர சொல்லி சொன்னது? நான் உன்னை நம்ம வயலுக்கு தானே போக சொல்லி சொன்னேன். ஆமாப்பா, நான் நம்ம வயலில் இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற தான் வந்தேன். இவர்கிட்ட நம்ம வயல் எங்கன்னு கேட்டப்போ இங்கே தான் காட்டினாரு. அதான் நான் செடிங்களை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுறியா? என்னடா இது? சின்ன குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவாங்கல்ல, அப்படி தான் நான் செஞ்சேன். ஆனால் வேறு நனையவே இல்லை. அதான் பிச்சு போட்டுட்டு குளிப்பாட்டுனேன். என்கிட்ட ஏன் கோச்சிக்கிறீங்க? சொன்ன வேலையை தானே செஞ்சுருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது ராமையா. ஒழுங்கு மரியாதையா நஷ்டஈடு கொடுத்துட்டு போ. சூரி, இவனை பற்றி தெரிஞ்சிருந்து இவனை உன் வேலைக்காரனாக்கலான்னு பார்த்துருக்க. ஆனால் நீ தோண்டின பள்ளத்தில் நீயே விழுந்துட்ட. அப்படின்னு ராமையா புள்ளைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. புள்ள பண்ண அந்த பைத்தியக்கார வேலையை நினைச்சு அவரு ரொம்பவுமே கவலைப்பட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிரிய கூப்பிட்டாரு. டே கிரி, எந்த தப்பையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும். சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மா செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்துட்டா. அப்ப நான் உன்னை கண்டிக்காம இப்ப கண்டிக்கிறது என்னோட தப்பு தான். கவலைப்படாதீங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ இன்னைக்கு அந்த சூரிய பார்த்தல்ல, அவனை மாதிரி சந்தர்ப்பவாதிங்க, அப்புறம் இன்னும் நிறைய கெட்டவங்களை தவிர்த்து ஊரில் நல்லவங்களும் இருக்காங்க. நல்லவங்க கெட்டவங்க யார் யாருன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி வா. இந்த பணத்தை எப்படி வேணாலும் செலவு பண்ணு. ஆனால் 1 மாசத்துல நீ திரும்பி வரணும். சரிங்கப்பா. அப்படி கிரி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்புனா. ஒரு மாட்டு வண்டியில ஏறி ரொம்ப தூரத்துக்கு போய் இறங்குனா. அப்படி அவன் ஒரு ஊர்ல இறங்குனதுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. அப்போ அங்க இருக்கிற ஒரு சின்ன கடையில சாப்பாடு வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்து அவன் அங்க போனான். என்னப்பா, என்ன வேணும்? பசிக்குதுங்க. பசி எடுத்தாதான் எல்லாரும் இங்கே வருவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா. சாப்பாடு வேணுங்க. உடனே அந்த கடைக்காரன் கிரிக்கு சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறினான். கிரி ஒரே ஒரு நிமிஷத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டான். தம்பி, பணம் கொடுப்பா. எவ்வளவுங்க? உனக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அவ்வளோ கொடுப்பா. கிரி அவன்கிட்ட இருக்கிற பணத்துல 500 ரூபாவை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். தம்பி, நீ சாப்பிட்ட சாப்பாட்டோட விலை 5 ரூபா தான். ஆனால் நீ என்னமோ 500 ரூபா கொடுத்துருக்க. உன்னை பார்த்தா ஏதோ கோடீஸ்வரன் வீட்டு புள்ள மாதிரி இருக்க. சரிப்பா, சில்லறையை வாங்கிக்கிட்டு கவனமா போ. அவனுடைய அப்பா சொன்ன நல்லவங்கள்ல இந்த கடைக்காரரும் ஒருத்தர் அப்படின்னு கிரி புரிஞ்சுக்கிட்டான். ஐயா, எனக்கு எந்த வேலையும் வராதுங்க. சின்ன வயசுல இருந்து அப்படியே நான் வளர்ந்துட்டேன். பணம் போனால் பரவாயில்லங்க. எனக்கு எதனா வேலை சொல்லி கொடுக்குறீங்களா? சரி, அப்படின்னா உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். அந்த வேலையை உன்னால் செய்ய முடிஞ்சதுன்னா உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவ. அதால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். என்னங்க அது? என் கடைக்கு சாப்பாடு சாப்பிட நிறைய பேர் வருவாங்க. அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட பணம் இருக்காது. அதில் சில பேர் என்கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு சாப்பிட்றவங்க கிட்ட பணம் வாங்கிக்கோ. நான் எத்தனை பேர் கடைக்கு வராங்க, எத்தனை பேர் எதை சாப்பிட்றாங்கன்றத பார்த்துக்கிறேன். ஒருவேளை யாருக்கிட்டையாவது நீ பணம் வாங்க மறந்துட்ட அப்படின்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுக்கான தொகையை நீ தான் கொடுக்கணும். சரியா? ஆ, சரிங்க ஐயா. அப்படி கிரி கல்லால உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டு போறவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். சில பேர் அங்க ஏமாத்துறவங்க தான் வந்துகிட்டு இருந்தாங்க.
அதனால முதல்ல கிரி அவன்கிட்ட இருக்கிற பணத்துல அதிக பணத்தை முதலாளிக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா கிரி போக போக அப்படிப்பட்ட ஆட்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான். யாரு உண்மையிலே கஷ்டத்துல இருக்காங்க, யாரு ஏமாத்துக்காரங்க அப்படிங்கிறது மெதுவா மெதுவா அவனுக்கு புரிய ஆரம்பிச்சுது. யாராவது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டத்துல இருந்து அங்க சாப்பாடு சாப்பிட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பணம் வாங்காம கிரி அவனுடைய பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்படி ஒரு மாசம் அந்த கடையிலேயே வேலை பார்த்து கொஞ்சம் அறிவை அவன் கத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா முதலாளி கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லி அவன் ஊருக்கு கிளம்புனான். இருந்த மாதிரி இல்லாம கிரி கிட்ட இப்ப வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து ராமையாவும் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு ஒவ்வொரு பொறுப்பா கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படி கிரி நல்லபடியா வேலையை செஞ்சு அவங்க அப்பா கிட்ட நல்ல பேரும் வாங்கினா. மாணிக்கபுரத்துல மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு. அவரு ரொம்ப பெரிய பணக்காரரு. அவருடைய பொண்டாட்டி பேரு கல்யாணி. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தான். அவன் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். மணிகண்டன் பலவிதமான வியாபாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவரை ரொம்பவும் மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மணிகண்டன் வெறும் ஜமீன்தார் மட்டும் கிடையாது, அந்த ஊருக்கே அவருதான் தலைவரா இருந்தாரு. இப்பெல்லாம் கொஞ்ச தூரம் நடந்தாவே எனக்கு சோர்வாகிடுது. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. வியாபாரத்தை கூட என்னால் சரியாக கவனிச்சிக்கவே முடியலை. ஒரு காலத்தில் ஊரில் இருக்கிற நம்ம எல்லா கடைங்களுக்கும் நானே நேரில் போய் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் எங்கேயும் போக முடிய மாட்டேங்குது. இன்னும் நீங்க சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? உங்களுக்கு வயசாயிடுச்சு. 60 வயசுல உடம்பு இப்படிதான் இருக்கும். இனி நிச்சயமா நீங்க ஓய்வெடுத்துதான் ஆகணும். பல வருஷமா நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க. மாமா இறந்த நாள்ல இருந்து இந்த சொத்தையும் இந்த வியாபாரத்தையும் நல்லபடியா காப்பாத்த நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இனி நீங்க ஓய்வெடுத்துதான் ஆகணும். எனக்கும் ஓய்வெடுக்கணும் போல தான் இருக்கு. பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம புள்ள வந்த உடனே பொறுப்பு எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துடுவேன். அதுக்கப்புறம் நான் ஓய்வெடுக்க போறேன். அப்படி ஜமீன்தார் அவருடைய மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. ஜமீன்தார் கிட்ட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனோட பேரு கோவிந்தன். கோவிந்தன் ஜமீன்தாருக்கு நம்பிக்கையான வேலைக்காரனா இருந்தான். அவருக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்கிக்கவே முடியாது. என்ன காலையில இருந்து இந்த கோவிந்தனை காணோமே? நீங்க கேட்டீங்களோ இல்லையோ, அதோ கோவிந்தன் வந்துட்டா பாருங்க. தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க ஐயா. இன்னைக்கு நான் நம்ம பக்கத்து ஊரான பார்வதிபுரத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்க மொட்டி வேலைக்கு இந்த தைலத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு விடிய காலையிலேயே எழுந்து நான் பக்கத்து ஊருக்கு போய் இந்த தைலத்தை வாங்கிக்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ராத்திரி இந்த தைலத்தை உங்களுக்கு நல்லா தேய்ச்சி விடுறாங்க ஐயா. உங்க முட்டி வலி சரியாயிடும். என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. உங்க மேல கோவிந்தனுக்கு பாசம் ரொம்ப அதிகம். உங்களுக்காக அவ்வளவு தூரம் போய் இந்த தைலத்தை எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு கோவிந்தனை கல்யாணி புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கோவிந்த் வீட்டுல இருக்கிற எல்லா வேலைக்காரங்க கிட்டயும் போய், இங்க பாரு மங்கம்மா, இப்பெல்லாம் சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் அதிகமா போடுற. மொட்டி வலி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் வயசானவங்களுக்கும் அதிகமா உப்பு போட்டு சாப்பாடு கொடுக்க கூடாது. இனிமே கொஞ்சம் உப்பை குறைச்சிக்கோ. அப்படி கோவிந்த சமையல்காரி கிட்ட சொன்னான். அதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்யற வேலைக்காரங்க கிட்ட போய், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப தாமதமா வேலையை பார்க்குறீங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்றாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல பட்டணத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சின்ன ஐயாவும் இங்கே வந்துடுவாரு. சின்ன ஐயாவுக்கும் வீடு சுத்தமா இல்லைன்னா பிடிக்காது. அதனால இனிமே 2 பேரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. அப்படி கோவிந்த அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். அந்த வீட்லயே இருந்து கல்யாணியையும் ஜமீன்தாரையும் அவன் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க புள்ளியான ஜகன் ரத்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு வந்தான். அட ஜெகன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த பொண்ணு நம்ம குலம் கிடையாது. அதே மாதிரி நம்ம அளவுக்கு அந்தஸ்தும் இல்லை. இந்த பொண்ணை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னா கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால தான் வேற வழி இல்லாமல் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எது என்னவா இருந்தாலும் நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்டா. நீ பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நீ உங்க அப்பாவுக்கு பெரிய அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்ட. இனி இந்த ஊருக்குள்ள அவரு எப்படிடா தலை நிமிர்ந்து நடப்பாரு?
அப்படின்னு சொல்லி கல்யாணி ஜமீன்தார் 2 பேருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த கோவிந்த இப்படி சொன்னான். ஐயா, உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களோட வேலைக்காரன் மட்டும்தான். ஆனாலும் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்னையா பண்ணது தப்பு தான், ஆனால் அந்த தப்பை பண்ணதுக்கு ஒரு காரணமும் இருக்கு இல்லைங்களா? சின்னையா அந்த பொண்ணை ரொம்பவே காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு மேலே மட்டும் அவர் பாசம் வைக்கல, உங்கள் மேலேயும் பாசம் வச்சிருக்காரு. அதனால தான் உங்கள் 2 பேரையும் இழக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. கல்யாணம் பண்ண கையோட அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இருந்திருந்தா பொண்ணை கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாரு. ஆமாம் கோவிந்து, நீ சொன்னதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. நீ சொல்கிறதும் சரிதான். சரிடா, நடந்தது ஏதோ நடந்து போச்சு. வீட்டுக்குள்ளே மருமகளை கூட்டிகிட்டு போ. கோவிந்தா, இன்னைக்கு உன்னாலதானே இந்த பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லாம ஆச்சு. உண்மையிலேயே நீ வேலைக்காரனா கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஜமீன்தாரும் கல்யாணி 2 பேரும் சேர்ந்து கோவிந்த பாராட்டினாங்க. அப்படி கோவிந்த் அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜமீன்தார் அவருடைய புள்ளகிட்ட இப்படி சொன்னாரு. இங்க பாருடா, இத்தனை வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வியாபாரம் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இனி நம்ம சொத்து வியாபாரம் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். இனிமே நீ தான் இது எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். சரிங்கப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அப்படி ஜெகன் அன்னையிலிருந்து வியாபாரம் எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கிட்டான். அப்படியே சொத்து எல்லாத்தையுமே நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான். ஜெகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ரத்னமாலா உண்மையிலேயே ஒரு ரொம்ப பெரிய திருடி. அவ ஜெகனை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சுதான் காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். நினைச்ச மாதிரியே இந்த ஜெகனை காதலிக்கிற மாதிரி நடிச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி பரம்பரையா இருக்கிற வீட்டுலதான் விலை உயர்ந்த அதிக நகைகள் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேனா வாழ்க்கை பூரா நான் சந்தோஷமா இருக்கலாம். இன்னையிலிருந்து இந்த நகைகளை திருடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து ரத்னமாலா அந்த நகைகளை எப்படி திருடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ரத்னமாலாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத்தை, நாளைக்கு அச்சய திருதி இல்லையா? வீட்டுல இருக்கிற எல்லா நகைகளையும் எடுத்து வச்சு நாம அந்த நகைகளுக்கு பூஜை பண்ணணும். இது எங்க ஊர்ல ஒரு வழக்கம். அப்படி நாம அந்த நகைகளுக்கு பூஜை பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கிற நகை எல்லாமே 2 மடங்கு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அப்படியா? இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாங்கம்மா, எனக்கும் இந்த வழக்கத்தை பற்றி எல்லாம் தெரியாது. எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்கா அத்தை? இந்த மாதிரி செஞ்சா நம்ம வீட்டுக்கு தான் நல்லது. அப்படி மருமக சொன்னதுனால கல்யாணியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த நாளான அச்சய தேதி அன்னைக்கு வீட்டுல இருக்கிற எல்லா தங்க நகைகளையும் வெளியில கொண்டு வந்தாங்க. தங்க நகை வைர நகை எல்லாத்தையுமே வெளியில எடுத்து ஒரு தட்டுல வச்சு கொண்டு வந்தாங்க. அத பார்த்து ரத்னமாலா வாய்ப்பொழுந்து நின்னுக்கிட்டு இருந்தா. நான் நினைச்சது உண்மைதான் போலயே. இந்த மாதிரி பணக்காரங்க வீட்டுல நிறைய நகைகள் இருக்கும். எப்படியாவது இந்த நகைகளை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவங்களை ஏமாத்தி ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு ரத்னமாலா அவருடைய மனசுக்குள்ள நினைச்சா. அதுக்கப்புறமா அவ அங்கிருந்து சமையலறைக்குள்ள போனா. எல்லாருக்காகவும் அவ பாயசம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த பாயசத்துல அவ மயக்க மருந்த கலந்துகிட்டு இருந்தா. ஆனா கோவிந்த இத பாத்துட்டான். என்ன இது, வீட்டுக்கு வந்த மருமக பொண்ணு சாப்பாட்டுல எண்ணத்துக்கு எதையோ கலந்துக்கிட்டு இருக்கா. முதல்ல இந்த விஷயத்த ஐயா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோவிந்த வெளியில வந்து எல்லார்கிட்டயுமே அவன் பார்த்தத சொன்னான். அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா ஜெகன் ரொம்ப கோவமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. டே ஜெகன், பெரியவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கோவிந்து நம்மளோட வேலைக்காரன்தான், ஆனா ரொம்பவே நம்பிக்கையானவன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பாரு கோவிந்து, நீ சொன்னங்கிறதுக்காக நான் என் மருமகளை சோதிக்க போறேன். என் மருமக இதில் ஜெயிச்சிட்டான்னா நீ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடணும். சரிங்க ஐயா, உண்மையிலேயே மருமக பொண்ணு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். ஆனா நீங்க எல்லாரும் மயக்கம் வந்த மாதிரி நடிங்க, அது போதும். அப்படி கோவிந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. கொஞ்ச நேரத்துல ரத்னமாலா எல்லாருக்காகவும் பாயசத்தை கொண்டு வந்தா. எல்லாருமே பாயசத்தை குடிக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆனா யாரும் குடிக்கல.
கொஞ்ச நேரத்துல எல்லாருமே மயக்கமான மாதிரி இருந்த இடத்துலயே மயக்கப்பட்டு விழுந்த மாதிரி நடிச்சாங்க. கல்யாணி, கோவிந்த அப்புறம் ஜெகனும் கீழே விழுந்துட்டாங்க. எல்லாருக்குமே கோவிந்த சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும். அதனால வேற வழி இல்லாம எல்லாரும் மயக்க போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ரத்னமாலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாரும் நல்லா படுத்து தூங்குறாங்க. எல்லாருக்கும் மயக்கம் வந்துருச்சு போல. இனி என்ன யாரும் தடுக்க முடியாது. நான் எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ரத்னமாலா வேக வேகமா சாமி அறைக்குள்ள போனா. அங்க இருக்கிற நகைகளை எல்லாத்தையுமே ஒரு மூட்டை கட்டி வெளியில கொண்டு வந்தா. ஆனா அவ வெளியில வந்து பாக்கும்போது ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. ஏன்னா மயங்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே எழுதிச்சு நின்னு அவளை பார்த்தாங்க. ஐயா, நீங்க என்ன நிரூபிக்க சொன்னீங்க, நானும் நிரூபிச்சிட்டேன். இதுதான் உங்க மருமகளுடைய குணம். அவங்க பாயாசத்துல எதையோ கலந்ததை நான் பார்த்தேங்க ஐயா, அது உண்மைதான். என்ன ரத்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ இப்படிப்பட்டவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்காகத்தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல இல்லங்க, நான் இந்த பழைய நகை எல்லாத்தையுமே பாலிஷ் போடதான் எடுத்துட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போதும், நிப்பாட்றியா? நீ நகைகளுக்கு பாலிஷ் போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அதை முதல்ல அம்மா கிட்ட தானே சொல்லணும். அதுக்கு எதுக்கு பாயாசத்துல மயக்க மருந்து கலந்த? நாங்க எல்லாருமே மயங்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓட பாக்குற. இது எல்லாத்தையும் பார்க்கும்போதே நீ யாருங்கிறது எனக்கு தெரியுது. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. அப்படி ஜெகன் அந்த நொடியே ரத்னமாலாவ வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். இந்த வீட்டுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா. அந்த அம்மனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஜெகன், நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. இனிமே நீ இது எல்லாத்தையும் மறந்துடுப்பா. கோவிந்து, உனக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்க குடும்பமானமே போயிருக்கோம். இது என்னுடைய கடமைங்க ஐயா. பல வருஷமா உங்ககிட்ட நான் வேலை பார்க்கறேன். உங்க குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. அப்படி கோவிந்த அவனுடைய அறிவால ஜமீன்தாருடைய மானத்தை காப்பாத்தினா. அப்படி அவருடைய நகைகளையும் காப்பாத்தினா.